ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு நைன்த் ஓல்டு புக்கில் ஃபோர்த் இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 3 இயல் முடிச்சாச்சு. ஸோ ஃபோர்த் இயல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். திருக்குறள், சீட்டுக்கவி, ஆனந்தகங்கர் நாட்குறிப்பு, அரதநாசனோட கடிதம். அதை யாருக்கு எழுதுனா தம்பிக்கு. இலக்கணம் பார்த்தோன்னா பகாபதமும் பகுபதமும். ஓகே. ஸோ திருக்குறள் இயல் 4 ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்தோம் இல்லையா. அதில் கேள்வினா என்னன்னு கேட்பாங்க. சான்றோர் உரைகளை கேட்டல், அதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ செல்வங்களும் சிறந்தது கேள்வி செல்வம். அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது. அதாவது செல்வங்களுள் சிறந்தது என்னது? கேள்வி செல்வம். அந்த செல்வம் தான் அனைத்திலும் முதன்மையானது. ஸோ செவி செல்வம்னா கேள்வி செல்வம், தலைனா முதன்மை. அடுத்து, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஸோ செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ பொழுதுனா பொழுது, இயப்படும்னா அளிக்கப்படும். ஸோ வயிற்றுக்கும்னா இழிவு சிறப்புமை. அதாவது ஒருத்தோம்னா ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தி சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களே, அந்த மாதிரி. அடுத்து செவிக்குணவுனா அது எப்படி பிரிக்கலாம்னா செவிக்கு கூட்டல் உணவு, அது செவிக்குணவு. ஓகேங்களா? அடுத்து இது ரெண்டுமே கேள்வியின் சிறப்பினை கூறுகிறது. அடுத்து பார்க்கலாம். செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றார் ஒப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு நிகராவர். ஸோ செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் என்னது? அவினா என்னது? அந்த தேவர்களுக்கு வேள்வி போது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த உணவு தான் அவி உணவு. அது சாப்பிட்ற தேவர்களுக்கு நிகராம். ஸோ அதுதான் அவி உணவுனா தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர்னா கல்வி, கேள்வி, பண்பு, இதுல சிறந்தவர் தான் ஆன்றோர். ஒப்பர்னா நிகராவர். இதுல கல்வி, கேள்வி, பண்பு. அடுத்து, கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒற்றகத்தின் ஊற்றாந்துணை. ஒருவர் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் கேட்டறிய வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சியுறும் போதும் அக்கேள்வி அறிவு அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். ஒர்க்கம்னா தளர்ச்சி, ஊன்றுனா ஊன்றுகோல், ஒர்க்கம்னா தளர்ச்சி. கேட்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து, இழுக்கல் உடையுழு ஊன்றுகோல் அச்சே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். அதாவது வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவும் மாதிரி நல்லொழுக்கமிக்க பெரியாரின் வாய் சொற்கள் வாழ்க்கைக்கு எப்பவுமே உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊன்றுகோல்னா ஊன்றுகோல் தான், அச்சேனா போன்றது. ஓகேங்களா? அடுத்து, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஸோ எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்க வேண்டும். அந்நல்லுரைகள் எவ்வளவு சிறிதே ஆயினும் அதனை பின்பற்றுபவருக்கு நிறைந்த பெருமையை அது தேடி தரும் அப்படின்றாங்க. ஸோ சின்னதா இருந்தாலும் என்னது, அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு நல்லுரை சொல்றாங்க அப்படின்னா அதுல நம்மளுக்கு பெரிய பயன் நம்மளுக்கு தரும் அப்படின்றாங்க. ஸோ எனைதானும்னா எவ்வளவு சிறிதாயினும், அனைத்தானும்னா கேட்ட அத்துணை அளவிலும், ஆஞ்சனா நிறைந்த, ஆன்றன்றது பெயரச்சம், இலக்கண குறிப்பு. அடுத்து, இலைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இலைத்துணர்ந்தும் ஈண்டிய கேள்வி அவர். நுட்பமாக ஆய்ந்தறிந்து கேள்வி அறிவுடையோர் தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் இழி சொற்களை கூற மாட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நுட்பமா அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது நுட்பமா அவங்க இதுதான் சொல்லிப்பாங்க அப்படின்ற கணிக்கிற ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னா அது தவறாக உணர்ந்திருந்தாலும் அவங்க இழி சொற்களை அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறுகளை உணர்ந்த பொழுதும், பேதமைனா அறியாமையை பார்ப்பற்ற இழி சொற்கள், இலை துணர்ந்தும்னா நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டியனா ஆய்ந்தறிந்த. அடுத்து, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஸோ கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. உனக்கு கேட்குற அந்த ஒரு இது இல்லை அப்படின்னா அது அந்த செவி கேட்குற திறமை இருந்தாலும் கேட்காத சமம்னு இருறாரு. தகையவேனா தன்மையதே, தோற்கப்படாதனா தொலைக்கப்படாத, கேளா தகையவே இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கியவராதல் அரிது. அடுத்து, நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாத பணிவான சொற்களை பேசுவதில்லை அப்படின்றாரு. ஸோ நுணங்கியனா நுட்பமாகிய, வணங்கியனா பணிவான, வாயினராதல்னா மொழியினை உடையவர். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். அதாவது கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டும் உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு
போட்டுறாரு, ஒரு போடு போடுறாரு. ஸோ வாயுணவின் மாக்கள்னா உணவுச்சுவை மட்டும் அறிந்தோம், அவியினும்னா இறந்தாலும். ஸோ அவியினும் வாழினும் என்னுமே. ஸோ அங்க ஒரு மேல ஒண்ணு பார்த்தோம், அவி உணவு அப்படின்னு சொல்லிட்டு, அது தேவர்களுக்கு கொடுக்கறது. இது அவியினும் அப்படின்னா இறந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரித்தறியது பார்க்கலாம். சுவையுணரா, சுவை கூட்டல் உணரா. வாயுணவுனா வாயு கூட்டல் உணர்வு. ஓகேங்களா? அவ்வளோதான். செவிக்குணவாவது கேள்வி. ஒழுக்க முடியார் வாய்ச்சொல் ஊன்றுகோல் மாதிரி. ஓகே. சீர் மோனை. மோனை என்னன்னு பார்த்தோம்னா 1 2 3. 1 2 3. 1 2 3னா என்னது? ஒருவா? ஒருவு தானே. ஒரு இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. அடுத்து என்ன? உடைமைகள் 10. அதாவது திருக்குறளில் 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உடைமை அப்படின்ற பேர்ல 10 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இந்த மாதிரி உடைமை அப்படின்றதுல 10 இருக்குது. ஓகே. குறளும் ஏழும் என்னும் எண்ணு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறள் திருக்குறளுக்கும் 7 அப்படின்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு. ஃபர்ஸ்ட் என்ன? திருக்குறள் 7 சீரால் அமைந்த ஒரு வெண்பா. 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்கள் வந்திருக்கு, அது தெரிஞ்சது. அதிகாரம் 133 கூட்டினா 7. அதே மாதிரி 1330 கூட்டினாலும் 7. ஓகேங்களா? அதனால 7ன்னு சொன்னாங்க. ஸோ இது கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ஸோ எந்த எல்லுக்கும் திருக்குறளுக்கும் பெரிதும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7. ஓகேங்களா? அடுத்து சீட்டுக்கவி. புலவர் பெரும்பாலும் அரசர் முதலான கொடையாளர்களை தாம் விரும்பும் பொருளை பெற வேண்டி ஓலைச்சீட்டில் கவியாக எழுதி அனுப்புவர். அக்கவிதைக்கு சீட்டுக்கவி என்று பெயர். ஸோ இதற்கு ஓலைத்தூக்கு, ஓலசை பாசுரம் என்று வேறு பெயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிராக்கெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுரும், பட் இதுதான் கொஸ்டினே. ஸோ அதாவது புலவர் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? அரசர் முதலான கொடையாளருக்கு தாம் விரும்பும் பொருளை பெற வேண்டி ஓலைச்சீட்டுல, ஓலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து எழுதி அனுப்புவாங்களாம். ஸோ அந்த கவிதைக்கு வந்து சீட்டுக்கவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? ஓலைத்தூக்கு, ஓலை பாசுரம். ஓலைத்தூக்கு, ஓலை பாசுரம். ஓகே. ஒரு சீட்டுக்கவி தான் பார்க்கலாம். 7000 கோடி எழுதாத தன்மனத்து எழுதி படித்த விரகன் இமசெய்து பரியந்தம் எதிலிரா கவிவீர ராகவன் விடுக்கு மோலை சேடாதிபன் சிரமசைத்திடும் புகழ்பெற்ற திரிபதகை குலசேகரன் தென்பாலை சேலம் புறந்து தாகந்தீர்ந்த செலியனது கொண்டு காண்க. பாடாத கந்தரோரும் எரியாத கந்துகமும் பத்திகோநாத கோணம் பரவாத கொக்கண பட்நாத கோடை வெண்படையர் ஒடாத குந்தம் சூடாத பாடலம் பூவாத மாவோடு தொடுத்து முடியாத சடிலம் சொன்ன சொல் சொல்லாத கிள்ளையொன்றெங்கும் துதிக்க கவர விட வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுறாரு? அந்தக கவி வீரராகவர் ஒரு சீட்டு கவி எழுதி அனுப்புறாரு. ஓகே. என்ன பொருள்னு பார்க்கலாம். கணக்கற்ற நூல்களை கையினால் சுவடினால் எழுதாது தன் மனத்திலேயே எழுதி அவற்றை தெளிவாக கற்ற திறமையுடையவனும் இமயம் முதல் சேது வரையுள்ள இத்திருநாட்டில் தனக்கு நிகர் எவருமில்லாத கவிஞனாகிய வீரராகவன் எழுதி விடுக்கும் ஓலை. இவர் பெருமை எழுதுகிறார். ஓகே. 1000 தலைகளை உடையவன் ஆதிசேடன். ஆமா, அவர் கேட்டு இன்புற்று மெய்மறந்து தலையசைக்குமாறு செய்யும் கலைக்கு இருப்பிடமானவன் குலசேகரன். ஓகே. ஸோ இது பார்த்துக்கணும், குலசேகரன்றத பார்த்துக்கணும். அவர் கங்கர் குலத்தில் தோன்றிய தலைவன். ஸோ குலசேகரன் எந்த இதில் தோன்றியவர்? கங்கர் அப்படின்ற குலத்தில் தோன்றிய தலைவன். தெற்கில் உள்ள பாலைக்காடு முதல் சேலம் வரை உள்ள நாட்டினை மக்கள் குறை தீர்த்து நலம் செய்தவன். எங்க இருந்த? தெற்குல பாலைக்காடு முதல் சேலம் வரை. இத்தகு பெருமைகளுக்குரிய செழியத்தரையன் இவ்வோலையை பெற்று பிரித்து காண்பானாக. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் புகழ்ந்துட்டு அடுத்து யாருக்கு அனுப்பினாலும் அவரை புகழ்ந்தாச்சு. அடுத்து பாட்டிசைக்காத கந்தர்வம் இசை, எரிய முடியாத கந்துகம் பந்து, கூர்மை மழுங்காத கோணம் வாட்படை, பறக்காத கொக்கு, அனல் வீசாத கோடை மேனிக்காலம், கொடிய படைக்கலம் போன்று பிடியாத குந்தம், குந்தம்னா சூளம், அணியாத பாடலம் பாதிரிப்பு, பாடலம்னா பூவாத மாமரம், மலர்மலை அணியாத சடிலம், சடிலம்னா என்னது? சடை, சொல்லியதை திரும்பி சொல்லாத கிள்ளை, கிள்ளைனா கிளி, ஒன்றை காண்போர் எல்லாம் புகழுமாறு அனுப்பி வைக்க வேண்டுகிறேன். ஓகேவா? ஏதோ வந்து கேட்டிருக்காரு போல.
ஒன்றை காண்போர் எல்லாம் புகழுமாறு அனுப்பி வைக்க வேண்டுகிறேன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கந்தர்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கந்தர்வம்னா இசை. அடுத்து கந்துகம்னா பந்து. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் மேலே அந்த பேரால பார்த்தது. அடுத்து கந்தர்வம்னா இசை, கந்துகம்னா பந்து, கோணம்னா வாட்படை, பறக்காத ஓகே, அனல் வீசாத கோடைனா வேணிக்காலம். அடுத்து குந்தம்னா சூலம். குந்தம்னா சூலம். பாடலம்னா பாதிரிப்பூ, மானா மாமரம். அடுத்து சடிலம்னா சடை, கிள்ளைனா கிளி. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கந்தர்வம், கந்துகம், கோணம், கொக்கு, கோடை, குந்தம், பாடலம், சடிலம், கிள்ளை என்பன குதிரையை குறிக்கும் பல பெயர்கள். ஓ, இதனை இலக்கணத்தார் ஒரு பொருள் குறித்து பல சொற்களை அழைப்பர். ஒவ்வொரு சொல்லும் தனித்த பொருளை உடையதெனினும் அதற்குரிய அடையை நீக்கி பொருள் கொள்ளும் போது அது குதிரையை குறிப்பதாகவே உள்ளது. ஸோ இச்சொல்லாட்சி திறன் அந்தக கவி வீரராகவே மொழி வளத்தை காட்டுகிறது. ஓ, அததான் அவர் வேண்டி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காரு. மொத்தத்துல எல்லாத்துக்கும் என்ன அர்த்தமா? குதிரைன்னு அர்த்தமா? அந்த குதிரையை அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இத்தனை ஒரு பாட்டு எழுதி அனுப்பியிருக்காரு. ஓகே, சொற்பொருள் பார்த்தோம்னா மேலே பாத்திரம். கந்துகம்னா பந்து, கோணம் வாட்படை, குந்தம் சூலம், கோடைனா வேணிக்காலம், பாடலம்னா பாதிரிப்பூ, மானா மாமரம், சடிலம் சடை, கிள்ளை கிளி. ஓகே, இலக்கண குறிப்பு. எழுதி புறந்துனா வினையச்சங்கள். படித்த தீர்த்த பெயரெச்சம். பாடாத பரவாத சூடாத எதிர்மறை பெயரெச்சங்கள். எதிரில்லா ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடல்னா தொழிற்பெயர். ஓகே, அந்தக கவி வீரராகவர் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதூரில் பிறந்து பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர். ஒரு முக்கியமான பாயிண்ட். எங்க பிறக்கிறாரு? காஞ்சிபுரத்துல பூதூர்ல பிறந்து பொன் விளைந்த களத்தூர்ல வாழ்ந்தாரு. காஞ்சிபுரம் பூதூர், வாழ்ந்தது பொன் விளைந்த களத்தூர், அதாவது களத்தூர். இவரோட தந்தை தான் வந்து பார்த்தோன்னா வடுகநாதர். இவரோட தந்தை வடுகநாதர். வீரராகவர் பிறவிலே கண்ணொளி இழந்தவர். எனினும் கேள்வி அறிவின் வாயிலாக கல்வி பயின்றார். இவர் ஏடுகள் எழுதாமல் தன் மனத்திலேயே எழுதி படித்தேன் என தானே கூறுவதிலிருந்து அவர் கற்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியை எண்ணி வியக்க தோன்றுகிறது. ஓ, அதனாலதான் ஓகே, அவர் புகழ்றதுல தப்பே கிடையாது. அவர் கண்ணு தெரியாம காதுல கேட்டதை வச்சு மனதால வந்து இது பண்ணி எழுதி என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஓகே, வள்ளல்கள் மீதும் சிற்றர்கள் மீதும் பல தனிப்பாளர்களை பாடி பரிசுகள் பெற்றார். இலங்கை சென்று பரராசேகர மன்னனை பாடி ஒரு யானை, பொற்பந்தம், ஒரு ஊர் ஆகியவற்றை பரிசிலாக பெற்று ஊர் திரும்பினார். இதனால் இவர் தம் புகழ் கடல் கடந்து பரவிற்று. இவரது பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ளன. ஸோ இதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பிறந்த ஊர் காஞ்சிபுரம், புதூர், வாழ்ந்தது பார்த்தோம்னா களத்தூர், பொன்னிழந்த களத்தூர். அவரோட தந்தை பார்த்தோம்னா வடுகுநாதர். கண்ணு இல்லை அவருக்கு, கேள்வி மூலியமா தான் எல்லாமே கத்துக்கிட்டாரு. வேற என்ன நெக்ஸ்ட் என்னன்னா இலங்கைக்கு போயிட்டு பரராசசேகர அப்படின்ற மன்னரை பாடி யானை, ஒரு பொற்பந்தம், அப்புறம் ஒரு ஊர் வந்து வாங்கிட்டு வந்தாரு. இவரோட பாடல்லாம் தனிப்பாடல் திரட்டுல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பார்க்கலாம். திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை, இது எல்லாமே அவரோட ஏற்றுள்ள நூல்கள். ரொம்ப முக்கியம். மேக்சிமம் திருக்கழுக்குன்ற புராணம், அதாவது வந்து முருகனை வச்சு பாடுற மாதிரி தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, அடுத்து சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். ஓகே, நூற்குறிப்பு பார்க்கலாம். இப்பாடல் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நூல். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுல பார்த்தோம்னா 110 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. பாடி 1113 பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியம். ஸோ 110 புலவர்கள், 1113 பாடல்கள் வந்து பாடின தொகுப்பு இருக்கு. ஸோ சேலத்து வேந்தன் செலிய தரையனுக்கு குதிரை வேண்டி அந்தக கவி வீரர்கள் எழுதி அனுப்பிய பாடல் தான் இது. யாருக்கு அனுப்புறாரு? சேலத்து வேந்தன் செலிய தரையனுக்கு. ஓகேவா, அடுத்து அது குதிரை வேண்டி. ஓகே, வீரராகவர் எழுதிய நூல்களில் ஒன்று டேஸ் புராணம், திருக்கழுக்குன்றூர் புராணம். செயல் வடிவில் எழுதப்பட்ட கடித வகையினது சீட்டுக்கவி. அதான் சீட்டுக்கவி. சீட்டுக்கவிக்கு வேற என்ன பேர் இருக்கு? ஓலை, ஒரு நிமிஷம், ஓலைப்பாசுரம், ஓலைத்தூக்கு, ஓலைப்பாசுரம். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, கந்துகம்னா பந்து, குந்தம்னா சூலம், பாடலம்னா பாதிரிப்பூ, சடிலம்னா சடை. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு.
ஓகே, கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் இலக்கியங்களும் பழங்கால வரலாற்றை அறிய உதவும் கால கண்ணாடிகள். ஆனால் ஒரு நாட்குறிப்பு அக்கால நிகழ்வுகளை நமக்கு எடுத்துரைக்கும் வரலாற்று ஆவணமாக தெரிகிறது. அதுதான் அனந்தரங்கரின் நாட்குறிப்பு. ஓகே, நாட்குறிப்பு என்பது தனி மனிதன் ஒரு நாளைய நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கோ அன்றைய பணிகளை குறித்து வைத்துக் கொள்வதற்கோ மட்டும் பயன்படக்கூடாது. அதனுடன் குறிப்பிட்ட நாளில் நடந்த சமூக மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள், இயற்கையில் ஏற்பட்ட பேரிடர்கள், உலகின் சீரிய நிகழ்வுகள் போன்றவற்றை பதிவு செய்வதாக பயன்பட வேண்டும். அவ்வாறு மிகச்சிறந்த நிகழ்வுகளின் பதிவாக அமைந்ததால் தான் அனந்தரங்கரின் நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் வரலாற்று ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. டைரி எழுதுறீங்களா? நானும் தான் எழுதுனேன். ஸோ அந்த டைரி எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நான் இதை சாப்பிட்டேன், அதை பண்ணேன், இது லவ் பண்றவங்களா இருந்தா நான் அவளுக்கு இது பண்ணேன், அது கொடுத்தேன், நான் அவனுக்கு இது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணேன், இப்படி கோச்சிக்கணும், சண்டை போட்டோம், அதை கொண்டு கல்யாணம் ஆச்சுன்னா என் புருஷன் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுறது ஃபுல்லாவே தேவையில்லாத அதாவது புடுங்கிறது ஃபுல்லாவே தேவையான ஆணின்னு அந்த மாதிரி தேவையில்லாத ஆணி தான் நம்ம எழுதிட்டு இருப்போம். பட் ஒரு நாட்குறிப்பு அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்குறிப்பு அப்படின்றத பார்த்தோம்னா அந்த நாள்ல சமூகத்துல என்ன நடந்துச்சு, என்ன மாற்றம் நடந்துச்சு, அரசியல்ல என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, இயற்கையில ஃபார் எக்ஸாம்பிள் வயநாடுல வந்து பிரச்சனை வந்திருக்கா, ஸோ வந்து அந்த மாதிரி பேரிடர்கள் நடந்திருக்கா, உலகில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, ஸோ அதை பத்தின நம்ம என்ன பதிவு செய்யறோம் பார்த்தியா, அதுதான் உண்மையான நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து நெத்தியடி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் அனந்தனோட நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஒரு வரலாற்று ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. இப்ப எத்தனையோ அத்தனை நாள் நடந்தது எத்தனையோ பேருக்கு தெரியாமலாம் இருக்கும். ஓகேங்களா? நிறைய விஷயம் பார்த்தோம்னா சோர்சஸ் எடுக்கிறது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டைரி முக்கியம். சேர்த்தா நம்ம படம் கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மெயினா அவங்க டைரி இருந்துச்சுனாவே அவங்க மேக்சிமம் க்ளூ வந்து கண்டுபிடிச்சுக்குவாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதாகத்தான் பார்த்தோம்னா டைரி. ஸோ இந்த டைரி எழுதுறீங்க, என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இதுக்கு போகலாம். இளமை காலம். ஆனந்தரங்கர் வந்து சென்னை பெரம்பூர்ல 1809ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் பிறகுறாரு. ஸோ 30/3/1809. ஓகேங்களா? 30/3. இவர் தன்னோட 3 வயதில் தாயை இழந்தார். எம்பார் என்பாரிடம் கல்வி பயின்றார். ஸோ தாய் 3 வயசுல இறந்துட்டாங்க. எம்பார் அப்படின்றவர்கிட்ட கல்வி பயின்றார். இவரின் தந்தை திருவேங்கடம் மைத்துனர் நைனியப்பரிடம் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவையில் குடியேறினார். அங்கு அரசு பணியில் உதவியாளராக சேர்ந்து நாளடைவில் திவானாக பதவி உயர்வு பெற்றார். இங்க ஃபர்ஸ்ட் அவரோட தந்தை பேரு திருவேங்கடம், அவரோட மைத்தினர் நைனியப்பர். அவரோட இதுக்காக வேண்டுகோளுக்கு புதுவையில போயிட்டு அங்கிருந்து அரசு பணியில சேர்ந்து திவானா உயர்வு பெறாரு. அனந்தரங்கர் கல்வி கற்ற பின்னர் பாக்கு கிடங்கு நடத்தி வந்தார். அவ்வமயம் அரசு பணிகள் சிலவற்றை தந்தைக்கு உறுதுணையாக இருந்து வந்தார். அதுக்கடுத்து என்னது, துய்ப்ளெக்ஸ் என்னும் ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளர் துபாசி இறந்ததால் பன்மொழி அறிவு பெற்ற அனந்தரங்கர் அப்பணிக்கு அமர்த்தப்பட்டார். யாரு? துய்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆளுநர் வந்து மொழிபெயர்ப்பாளர் துபாசி இறந்து போயிட்டதுனால இவர் அதுக்கு போறாரு. ஓகேங்களா? துய்ப்ளெக்ஸ்ன்றத பார்த்தோம். ஓகே, இவரோட நாட்குறிப்பு பத்தி பார்க்கலாம். அனந்தரங்கர் வந்து துப்பாசியாக பணியாற்றிய காலத்தில், அதாவது மொழிபெயர்ப்பாளர் துப்பாசின்றாங்க, பேர் கிடையாது அவரோட பேர்ல, துப்பாசின்றது ஒரு மொழிபெயர்ப்பாளரோட ஒரு இது, அந்த பதவிக்கான ஒரு பேர் போல. ஸோ 1736ஆம் ஆண்டு முதல் 1761 ஆண்டு வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் பார்த்தோன்னா நாட்குறிப்பு எழுதிக்கார். நானுமே கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஏன்னா அவரும் அந்த மாதிரி அவர் போய் ஒரு பெரிய இதில் போனதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காராம். சரி, நாமளும் அந்த மாதிரி எழுதுவோம். ஏன்னா அப்பதான் நிறைய விஷயம் கிடைக்கும் எழுதுறதுக்கு, வீட்லயே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனால. ஓகே, நம்ம கதை விடுவோம். 1736 இருந்து 1761 மொத்தம் 25 ஆண்டுகள் எழுதியிருக்காரு. ஸோ கொஸ்டின் இப்படி கேட்கலாம், எத்தனை ஆண்டு வந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்கலாம். 25 ஆண்டுகள். எப்ப இருந்து? 1736 இருந்து 1761. ஓகே, அந்த நாட்குறிப்புக்கு தினப்படி செய்தி குறிப்பு, சொஸ்த லிக்கிதம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காரு. டைரிக்கு வந்து நம்ம பேர் வைப்போம் இல்லையா, ஹலோ டைரி அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். ஹலோ, மேக்ஸிமம் டைரின்னு பேர் வச்சோம். ஹலோ டைரி, அவ்வாரியும் நான் இன்னைக்கு இப்படி பண்ணேன், நீ எப்படி இருந்த, அப்படிலாம் வந்து அது ஒரு இதாவே நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்ல எழுதுவோம். ஸோ இவரும் அந்த மாதிரி வந்து பேர் வச்சிருக்காரு. பட் இவர் வச்ச பேர் என்ன பார்த்தோம்னா தினப்படி செய்தி குறிப்பு, சொஸ்த லிக்கிதம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், தினப்படி செய்தி குறிப்பு, சொஸ்த லிக்கிதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இடையில் சில நாட்கள் எழுதப்படாமலும் சில நாட்கள் குறிப்புகள் முழுமையின்றி காணப்பட்டாலும் 25 ஆண்டு
ஆண்டுகால அரசியல் பொருளாதார சமுதாய நிகழ்ச்சிகளின் பதிவேடாக இது அமைந்துள்ளது. எல்லா நாளும் உட்காந்து எழுத முடியுமா? அப்பப்ப உடம்பு சரியில்லாம போவோம், ஏதோ ஒரு காரணத்தால வெளியே போற மாதிரி இருக்கும், விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னது, சிலது நிறைவு பெறாம இருக்கு, சில டைம் இல்லை அப்படின்னாலுமே அப்பயுமே ஒரு சிறந்த ஒரு நாட்குறிப்பா இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகே, அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, வரலாற்று செய்திகள், அரசியல் அமைப்பு, நிர்வாக முறை, பிரெஞ்சு படைக்காரர்களை காலை பிடிக்க செய்து தோல்வியடைந்தது, தில்லியின் மீது பாரசீக படையெடுப்பு, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கிய செய்திகள், அடுத்து லெஃபர் துணை கப்பல் பிரெஞ்சு நாட்டிலிருந்து சென்றது, வெளிநாட்டு பயணிகள் வந்து சென்ற நிகழ்வுகள் முதலிய முக்கிய வரலாற்று செய்திகள் இடம்பெற்றதால் ஆண்டாங்களின் நாட்குறிப்பு ஒரு வரலாற்று கருவூலமாக திகழ்கிறது அப்படின்றாங்க. ஸோ அவர்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. வரலாற்று இது தில்லியின் மீது பாரசீக படையெடுப்பு, டெல்லி மேல பாரசீக படையெடுப்பு, குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க, அதே மாதிரி லபோர்தோனோ அப்படின்ற கப்பல் பிரெஞ்சு நாட்டுல இருந்து போனுச்சு, அது அப்புறம் வெளிநாட்டு பயணிகள் வந்தது, அதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வணிக செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அனந்தரங்க நாட்குறிப்புகளில் பெரும் பகுதி வணிக செய்திகளாகவே விவரித்துள்ளன. ஏன்னா அவர் அந்த வேலை தான் செஞ்சிருந்தாரு. ஸோ துறைமுக நகரங்களில் உள்ள மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்தே ஆகும்ன்றாரு. ஸோ கப்பல் வந்தபோது வணிகம் செழிப்பதும் மக்கள் மகிழ்வதும் இயற்கை. அதே போன்று வாராத காலத்து மக்கள் வசதிகள் குன்றி துன்புறுவர். இதனை அனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரிக்கு கப்பல்கள் வந்த செய்தி கேட்டதும் மக்கள் மகிழ்ந்தனராம். அது குறித்து நாட்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தாற் போலவும், மரணமற்றவரினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், அவர் வளவிலே கல்யாணம் நடப்பது போலவும், நீண்ட நாள் தவங்கிடந்த புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும், தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் சந்தோஷித்தார்கள். அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று தாம் வியந்ததை நாட்குறிப்பில் எழுதி வைத்துள்ளார். அடுத்து ஓகே, தண்டனை பத்தி பேசியிருந்தாங்க பார்த்தோம் இல்லையா. நீதி வழங்கல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளும் நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. பிரெஞ்சு படையிலிருந்து ஓடிப்போன வீரன் ஒருவன் பிடிபட்டான். அவனை 15 நாட்கள் கிடங்கில் வைத்திருந்து பின்பு மற்றவருக்கு பாடம் புகட்டும் வகையில் மரண தண்டனை அளிக்கப்பட்டது. வீடுகளில் தொடர்ந்து திருடி வந்த கும்பல் ஒன்று பிடிப்பட்டது. அவர்களும் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூட்டில் தொங்கவிட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை மறுத்து 50 கசையடி தரப்பட்டன. இவ்வாறு கடுந்தண்டனைக்கு வழங்கியதால் குற்றங்கள் குறைந்தன என்பதை ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு மூலம் அறியலாம். இப்ப கூட அந்த மாதிரி கொடுக்கலாம், நல்லாதான் இருக்கும். ஓகே, இது பார்த்துக்கோங்களேன். சொஸ்த அப்படின்னா தெளிந்த அல்லது உரிமையுடையது அப்படின்னு சொல்லுங்க. மேல போட்டிருந்தாரு இல்லையா, சொஸ்தன்னு சொல்லிட்டாரு. லிகிதம் அப்படின்னா சொஸ்த லிகிதம், அவரோட டைரி பேரு. கடிதம் அல்லது ஆவணம் அப்படின்னு பேரு. வளவுனா வீடு, துபாசினா இருமொழி புலமையுடையாளர்கள், அதாவது மொழிபெயர்ப்பாளர்கள் தான் துபாசி அப்படின்றாங்க. சொஸ்தனா என்னது, தெளிந்த அல்லது உரிமையுடையது அப்படின்றது பொருள். லிகிதம்னா கடிதம் அல்லது ஆவணம். வளவுனா வீடு, துபாசினா இருமொழி புலமையுடைய. ஓகே, பண்பாட்டு நிலை. ஆனந்தரங்கர் தம் நாட்குறிப்பில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான உறவு, பெரியவர்களை மதிக்கும் பண்பு, பெரியவர்களுக்கு வணக்கம் செய்தல், கோவில் திருவிழாக்கள், பழக்க வழக்கங்கள், சடங்குகள் எல்லாவற்றிருந்தன என்பதை பகிர்ந்துள்ளார். அதே மாதிரி சுங்கு சேஷாசல செட்டியாரின் பெண்கள் இருவருக்கு நடைபெற்ற திருமண ஊர்வலத்தையும் திருமணம் நடைபெற்ற முறையையும் ஆளுநர் அத்திருமணத்திற்கு வந்திருந்ததையும் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு மேல அறிய முடியுது. ஃபர்ஸ்ட் இது அப்படிங்கிற பேரு சுங்கு சேஷாசல செட்டியார். அவரோட பெண்கள் இருவருக்கும் நடைபெற்ற திருமணத்தை பத்தி இது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட திருமணத்தை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து, இந்த கல்யாணத்திற்கு இன்றைய நாள், அதாவது அவர் டைரி எழுதினாலே அந்த நாள், அதுதான் 9/6/1746, 9/6/1746 வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு துரை அவர்கள், அதாவது அந்த கவர்னர் முசே துய்ப்ளே, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, முசே துய்ப்ளேன்னு சொல்லிட்டு அவர்களின் பெஞ்சாதியும், அதாவது அவரோட ஒய்ஃபும் மதாம் தெப்ரமேனி, இவர்கள் எல்லாம் அவரோட பெஞ்சாதி, அவரோட ஒய்ஃப் பேரு மதாம் தெப்ரமேனியா, இவர் பேரு முசே துய்ப்ளேவான். என்ன பேருங்களோ. இவர்கள் எல்லாம் அரை நாளிகை, அதாவது 12 நிமிஷம், அரை நாளிகைனா 12 நிமிஷம் உட்கார்ந்து பிறகு எழுந்திருத்து வீட்டுக்குள்ளே முதல் கட்டிலே போய் மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்துவிட்டு மறுபடியும் பந்தலிலே உட்கார்ந்து மேசையிலே உட்கார்ந்து தித்திப்பு சாப்பிட்டு அரை நாளிகை இருந்து பிற்பாடு புறப்பட்டு வளவுக்கு போய்விட்டார்கள். வருகையிலே 21, உட்காரச்சே 21, சாப்பிட்டச்சதே 21, எழுந்திருக்கச்சே 21 சுட்டார்கள். பீரங்கி முழுங்கியதான். அடப்பாவீங்களா. துரையவர்கள் வந்தபடியினாலே வெகுமான பணம் துரையவர்களுக்கு 1000, மதாமுக்கு 100 அந்தரங்கத்திலே கொடுக்கப்பட்டு விட்டு பந்தலிலே பாக்கு வெத்தலை பன்னீர் புஷ்பம் மாத்திரம் கொடுத்தார்.
திருமணத்திற்கு வரும் மதிப்பு மிக்கவர்களுக்கு தரும் வெகுமானம், மரியாதை முதலியன அஞ்சலி நடைமுறையாக இருந்தது தெரிய வந்துச்சு. பாத்தீங்களா? அதாவது நம்ம இப்ப என்ன பண்றோம், பெரிய பெரிய ஆளுங்க தலைக்கட்டுலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 1000 2000 மாப்பிள்ளை இவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்களாம். பட் அந்த காலத்துல இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம அனுப்பி பண்ணுமா. இது நல்லா இருக்குப்பா. ஓகே, இந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க. முசே துயிப்லே, அவங்க பேர் மதாமு. மதாமு ஓகேங்களா. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, மதாமுக்கு 100 ரூபாயும் இவங்களுக்கு துரை அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களாம். இதுதான் சமகாம்பி. வருகையிலே 21, உட்காரச்சே 21, சாப்பிடச்சே பீரங்கி முடிங்குதுன்னு சொல்லிட்டு. மொழியியல் செய்திகள். அனந்தரங்கரின் நாட்குறிப்பு அக்கால பேச்சு தமிழ் சொற்கள், சொற்றொடர்கள் மற்றும் இலக்கண கூறுகளை எடுத்துரைக்கின்றன. பிற மொழிகளிலிருந்து கடன் பெற்ற சொற்கள், அன்று வழங்கி இன்று வழக்கிழந்த சொற்கள் முதலியானவற்றை அவரது நாட்குறிப்பின் வாயிலாக அறிய முடிகிறது. ரைட். ஸோ அனந்தரங்கர் பெற்ற சிறப்புகள் என்ன பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையே பாலமாக இருந்தவர் தான் இந்த ஆனந்தரங்கர். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்திருக்காரு. ஸோ முசஃபர் சங் ஆனந்தரங்கருக்கு 1749 ஆண்டில் 3000 குதிரைகளை வழங்கி அவருக்கு மன்சூபுதேர் என்ற பட்டத்தையும் வழங்கினார். பெரிய ஆள் தான் இவர். எப்ப 1749. நம்ம ஒரு குதிரையும் நம்மளால இது பண்ண முடியாது, 3000 குதிரையை வழங்கியிருக்காரு. மன்சூபுதேர் அப்படின்ற இதையும் கொடுத்திருக்காரு. யாரு? முசஃபர் சங். ஓகே, இவருக்கு ஓகே. பின்பு செங்கற்பட்டு கோட்டைக்கு தளபதியாகவும் அம்மாவட்டம் முழுமைக்கும் ஜாகிதாராகவும் நியமனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் துப்பாசி பணியாற்றுவோர் தமிழ் மக்களின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். பரவாயில்ல. எனவே ஆந்திரங்கர் வணிகராகவும் துப்பாசியாகவும் இருந்த போதிலும் மன்னரை போல மதிக்க பெற்றார் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ 1749 கீவோட்ஸ். முசஃபர் சங்கு, 3000 குதிரை, மன்சூபுதேர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செங்கற்பட்டு கோட்டை தளபதி, அதுக்கடுத்து அது அந்த மாவட்டம் முழுதும் ஜாகிர்தார். ஓகே. துயிப்லே ஆட்சியில் அனந்தரங்கருக்கு தனிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. என்னென்னு பார்த்தோம்னா, ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் செல்லும் போது மங்கள ஒலிகள் ஒலிக்கும். அவர் தங்கப்பிடி போட்ட கைத்திரி வைத்துக் கொள்ளவும் செருப்பணிந்து ஆளுநர் மாளிகைக்குள் செல்லவும் உரிமை பெற்றிருந்தார். பார்த்துக்கோங்க. ஸோ பொதுமக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் உரிமையும் அவருக்கு இருந்தது. இத்தகைய பல செய்திகள் அவரது நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஓகே. பன்மொழி புலவராக திகழ்ந்தாலும் அனந்தரங்கர் தமிழ் மொழி மீது மிகவும் பற்றுடையவராக திகழ்ந்தார். தமிழிலேயே கையெழுத்திட்டார். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் முன்னோடியான பெப்பிசு என்பரை போன்று தமிழ் நாட்குறிப்பு எழுதமையால் இவரை இந்தியாவின் பெப்பிசு எனவும் நாட்குறிப்பு வேந்து எனவும் போற்றுகின்றனர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. ஸோ அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்துல முன்னாடி பார்த்தோம்னா பெப்பிசு. அந்த மாதிரி இந்தியாவில் இது பார்த்தோம்னா பெப்பிசு யாருன்னா அனந்தரங்கர். இவரோட நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு முன்மாதிரியாக அமைத்துக் கொண்ட அனந்தரங்கரின் நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் வரலாற்று ஆவணமாகவும் பண்பாட்டு பதிவேடாகவும் உலகத்தாரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஸோ இவர் தம் நாட்குறிப்பு குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்றும் வருகின்றன அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஓகே, இது பார்க்கலாம். டைஸ் என்னும் லத்தீன் சொல்லுக்கு நாள் என்றும் பொருள். இதிலிருந்தே டைரியம் என்னும் லத்தீன் சொல் உருவானது. இச்சொல்லுக்கு நாட்குறிப்பு என்பது பொருள். இதுல இருந்து தான் டைரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, ஆங்கில சொல் உருவாச்சுன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் அப்படின்னா நாள், இது ஒரு லத்தீன் சொல். இதுல இருந்து தான் டைரியம் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல் வந்துச்சு. ஸோ இதுக்கு நாட்குறிப்பு அப்படின்னு ஒரு பேரு. அதுக்கப்புறம் பொருள். இதுல இருந்து தான் டைரி அப்படின்ற ஆங்கில சொல் உருவாச்சுன்றத சொல்றாங்க. ஸோ லத்தீன் டைரியம், டைரி. ஓகேங்களா. அடுத்து அருணாச்சல கவிராயர் தம் ராம நாடகத்தை திருவரங்கத்தில் அரங்கேறிய பின்னர் மீண்டும் ஒரு முறை அனந்தரங்கர் முன்னிலையில் அரங்கேற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு என்னது, அவர் பெரியதா இருந்திருக்காரு. எழுதியிருப்பார், அவர் டைரி எழுதியிருப்பார். அருணாச்சல கவிராயர் தன்னோட ராம நாடகத்தை என்ன பண்றாரு, அருணாச்சல கவிராயர் திருவரங்கத்துல ஃபர்ஸ்ட் அரங்கேற்றாரு. அதுக்கு பின்னாடி மீண்டும் அனந்தரங்கர் முன்னிலையில் மறுபடியும் அரங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து அனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்திலே யாருமே புரிந்திடாத அரியதொரு இலக்கிய பணி அப்படின்னு சொன்னது யாருன்னா கே பிள்ளை. இந்த கோர்ஸ் கே பிள்ளை கோர்ஸ் ரொம்பவே முக்கியம். தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல ஒன்றுவிடாமல் குறித்து வைத்துள்ளார் அப்படின்னு சொன்னது வாவேசு ஐயர். யாரு? வாவேசு ஐயர் சித்திரகுப்தனை போல குறிச்சு வச்சிருக்காரு அப்படின்றாரு. ஓகே.
அனந்தரங்கர் குறித்து வெளிவந்துள்ள இலக்கியங்கள். ஸோ அவரை பேஸ் பண்ணி வந்த இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. ஸோ அனந்தரங்கர் கோவை, தியாகராச தேசிகர். அனந்தரங்கன் தனிப்பாடல்கள், கல்வனூண்டி சிந்து, அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ், இது இது எல்லாமே வந்து தியாகராஜ தேசிகர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து அனந்தரங்கர் பிள்ளைத்தமிழ், அனந்தரங்கர் புதினங்கள் பார்த்தோம்னா அரிமதி தென்னகன், அனந்தரங்கர் விஜய சம்பு, சீனிவாசக கவி வடமொழியிலையும், அனந்தரங்க ராச்சந்தமு கஸ்தூரி ரங்க கவி வந்து தெலுங்குல எழுதியிருக்காரு. ஸோ பயங்கர ஒரு பாப்புலராக எழுதியிருக்காங்க. நீங்களும் இன்னிலேருந்து டெய்லி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ ஆனந்தரங்க கோவை பார்த்தோம்னா ஆனந்தரங்க கோவை, தனிப்பாடல்கள், கல்வன் உண்டி சிந்து. ஸோ இது பார்த்தோன்னா தியாகராச தேசிகர். ஆனந்தரங்க பிள்ளைத்தமிழ் அரிமதி தென்னகன், பிள்ளைத்தமிழ் அரிமதி தென்னகன். அதே மாதிரி ஆனந்தரங்க புதினமா எழுதியிருக்காரு. விஜய சம்பு பார்த்தோம்னா சீனிவாச கவி வடமொழியிலையும், ராச்சந்தமு பார்த்தோம்னா கஸ்தூரி ரங்க கவி தெலுங்குலயும் எழுதியிருக்காங்க. ஓகே. இவர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா என்னது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் நம்ம சென்னை பெரம்பூர். பிறந்த ஊர் சென்னை பெரம்பூர். அனந்தரங்கர் வந்து என்னவா பணியாற்றினார் பார்த்தோம்னா துப்பாசி. இதோட ஆசிரியர் பேர் பார்த்தோம்னா பேரு டிஃப்ரெண்டா இருக்கு அந்த டைம்ல. எம்பார். அனந்தரங்கர் தம் நாட்குறிப்பு கிட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா மேல. சரி, ஓகே. அது ரெண்டும் தான், அதை படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த துணைப்பாடம் மூவா வந்து கடிதம். ஒரே கடிதமா இருக்குப்பா. மூவாவோட கடிதம் யாருக்கு எழுதுறாரு? தம்பிகள் தான் நம்ம முக்கியம். மூவா யாருக்கு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தம்பிக்கு. ஓகேவா. ஓகே. அன்புள்ள எழில், அக்கா வேலை முறைகள் இன்னென்ன என்று வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய். ஓகே. முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. செய்தித்தாளை பத்தி பேசிக்கலாம் போல. 4 பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. ஒற்றுமையான பகுதிகளை மட்டும் எடுத்து பேசு, வேற்றுமை பகுதிகளை இங்கு எப்போதும் வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு. வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் பொது வேலை நடக்காது நம்பு. அடுத்து வெளிநாட்டு துணியை மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு. நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறாக நிலையங்களை போற்றாதே. உன் காசு அவற்றிற்கு போகாமல் காத்துக்கொள். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி, மருந்து கடை, துணிக்கடை முதலிய சிறிது தொலைவில் இருந்தாலும், விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும், வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு. அவசரத்தின் காரணமாகவோ வேறு காரணத்தினாலோ தவற நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து. கூடிய வரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருட்களையே வாங்கு. உன் மொழிகளையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவரின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே அப்படின்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பழிக்காதே, வெறுக்காதே. அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது, நீட்டிப்பது. ஸோ வந்து இந்த லைன் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அது தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே. அத்தகைய சொற்களை சொல்லாதே. அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று. சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்று. ஸோ கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை. ஆகவே கொள்கைகள், கட்சிகள், இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மை பெரிது. ஓகே. தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலை, காடு, நிலம், நீர் உயர்த்தல் அல்ல, இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது. ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என கருது. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போட்டு ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. ஸோ ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். ஓகேங்களா. அடுத்து யாது முறை யாவரும் கேளீர். அடுத்து ஊர்க்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொரு தம் வீட்டை தாழெடுத்து காத்து கொள்ள வேண்டும் அல்லவா, அது போல. ஓகே. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியதுன்னு சொன்னது மூவா. உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையானது.
அதே மாதிரி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பதும் நெறியாக இருக்கட்டும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ இதில் ஆக்சுவலி இந்த லைன் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அடிக்கடி கேட்குற ஒரு இதுதான். ஸோ தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மூவா. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். இந்த லைன் ரொம்ப முக்கியம். அடுத்து அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால் தான் வீச்சு நிகழ்ந்தது என்ற சொன்னது விவேகானந்தர். இது ரொம்ப முக்கியமான லைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. அதே மாதிரி நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ரெண்டுமே முக்கியமான லைன், மூவா சொன்னது. அடுத்து அடங்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா விவேகானந்தர். ரொம்ப முக்கியம். அடுத்து ஆகையால் பொதுநலத்திற்கான கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், தொண்டு செய்தல், இது எல்லாமே பெருமையாக வச்சுக்கணும். ஸோ அவர் என்னென்ன பெருமையாக வச்சுக்கணும்னு கேட்காங்க. பொதுநலத்திற்காக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், தொண்டு செய்தல். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, இலக்கணம் பார்க்கலாம். பகாப்பதம், பகுப்பதம். ஸோ பகாப்பதம் அதாவது ஒரு எழுத்தானது தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தேனும் ஒரு பொருளை உணர்த்துமானால் அதுதான் சொல்லுன்னு சொல்றோம். ஸோ சொல்லுக்கு வேற பேர் என்னது, பதம், மொழி, கிளவின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது பார்த்தோம்னா பதம் பார்த்தோம்னா பகாப்பதம், பகுப்பதம். இந்த சொல்லு அப்படின்றத பதம் பார்த்தோம், அது பகாப்பதம். பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ பகாப்பதம்னா பிரித்தால் பொருள் தராத சொல் தான் பகாப்பதம். இது பார்த்தோம்னா பெயர், வினை, இடை, உரி இதுல வரும். நமக்கு தெரியலையா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ அந்த 4லயும் வரும் இந்த பகாப்பதம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெயர் பகாப்பதம் எதுன்னு பார்த்தோம்னா மரம், நாய், நீர். இது பிரிச்சா பொருள் தருமா? இது பிரிக்கவே முடியாது. வினைனா என்னது, உன், கான், எடு. ஸோ இது எல்லாமே வினை, பட் இது பிரிக்க முடியாது. அதே மாதிரி இடைப்பகுதி தில், மண், பிற, இதெல்லாம் என்னது பிரிக்க முடியாது. அதான் சொல்லலாம் சால, நனி, கனி, உரு. ஸோ இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாப்பதங்களாவே எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். இடை சொற்கள் இதெல்லாம் என்னைக்குமே பிரிக்கவே முடியாது. இதை எப்பவுமே என்னவா இருக்கும், பகாப்பதங்களா தான் இருக்கும்ன்றாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், எது பார்த்தோம்னா எப்பவுமே பகாப்பதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இடை பகாப்பதமும் உரி சொல்லும், இடை சொல்லும். அடுத்து பகாப்பதம் பார்த்தாச்சு. பகுப்பதம் இதில் தான் விஷயமே இருக்கு. ஸோ பகுப்பதம் பார்த்தோம்னா பிரிக்க முடியும். ஸோ பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்ற பிரிக்கப்படும் பதம் தான் பகுப்பதம். என்னவா பிரிப்பாங்க, பகுதி, விகுதி, இடைநிலை. அதாவது பிரிக்க முடிந்த பதம் தான் பகுப்பதம். அதுக்கு அர்த்தம் அதுதான். பகுப்பதம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பிரிக்க முடிந்த பதம். இது என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பெயர் பகுப்பதம் பார்க்கலாம். ஸோ இந்த பெயர் பகுப்பதம் பார்த்தோம்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்ற 6 அடிப்படையாக தோன்றுவதால் தான் இது பெயர் பகுப்பதம் சொல்றாங்க. ஓகேங்களா? பெயர் பகுப்பதம் எதுக்கான அடிப்படையா வரும், 6 அடிப்படையா வரும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னன். இந்த பொன்னன்றது எப்படி பிரிக்கலாம்னா பொன் கூட்டல் இன் கூட்டல் அன் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும். ஸோ பொன் அப்படின்ற பொருட்பெயர் அடிப்படையாக பிறந்தது. இந்த ஊரன்றது ஊர் அப்படின்ற அடிப்படையாக பிறந்தது. ஆதிரைன்றது ஆதிரை அப்படின்ற ஒரு காலத்தை அடிப்படையா வச்சு பிறந்தது. இந்த கண்ணன் அப்படின்றது கண் அப்படின்ற உறுப்பு அடிப்படையா வச்சு சினையை அடிப்படையா வச்சு பிறந்தது. அந்த மாதிரி கரியன் அப்படின்றது இந்த கருமை அப்படின்ற நிறத்தை பேஸ் பண்ணி வந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி நடிகன் அப்படின்றது நடிக்கிற அந்த தொழில் அதை பேஸ் பண்ணி வந்த பேர் தான் அந்த நடிகன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 பிரிக்கிறாங்க. இப்போ இதே வினை பகுப்பதம் பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பகுக்கப்படும். இதை வினைமுற்று, வினை பகுப்பதம் எனப்படும். வினைமுற்று, வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செய்தான் அதாவது வினை முற்றுதான் வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செய்தான செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலான்றாங்க. இந்த செய்தான் அப்படின்ற வினைமுற்றில் செய்தல் அப்படின்றது தொழிலும், இறந்த காலமும், ஆண் பாலும், வினை முதலும் தெரிகின்றன. ஸோ இதுல என்னன்னா தெரியுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் செய்கின்றது ஒரு தொழில். அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு இறந்த காலம்ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இது ஒரு ஆண் பால் அப்படின்றதும் தெரியும். அதே மாதிரி இதோட வினை முதல் என்னது செய் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி இவற்றை அச்சொல்லின் எவ்வுறுப்புகள் அறிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பிறத்தறிந்தால் அதுதான் வினை பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியும்ன்றாங்க. செய்தல் தொழில் அவ்வினை சொல்லின் முதலில் நிற்கும். கரெக்டுங்களா? அடுத்து செய் அப்படின்றது முதல்நிலை பகுதியாலும் அதே மாதிரி ஆண் பாலாகிய வினை முதல் ஆண் அப்படின்ற ஈராகவும் விகுதியாலும், அதே மாதிரி அத்தொழில் நிகழ்ந்த காலம் பார்த்தோம்னா இத்துன்றத வச்சுதான் அது இறந்த காலம் அப்படின்றது நம்ம இது பண்றோம். ஸோ இடைநிலையாகவும் இந்த மாதிரி வச்சு பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 உறுப்புகளை என்னது முடியறதா என்னது வினை பகுப்பதம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்ப செய்ய பிரிக்க முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். இதே செய்தான்றதை என்னால பிரிக்க முடியும். அதனால இது பகுப்பதம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுவும் இந்த செய்தான்றது என்னது ஒரு வினைமுற்று அப்படின்னும் போது இது வினை பகுப்பதம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இதை பிரிக்கும் போது இந்த இத்துன்றது செய்யல இத்து கூட்டல் ஆண் பிரிக்கிறாங்களா, இந்த இத்துன்றது
இறந்த காலத்துக்கு ஆச்ச ஒரு இடைநிலை. ஆன்றது விகுதி, செய்யின்றது ஒரு பகுதி. அதான் அங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. பகுப்பத உறுப்புகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 6 உறுப்புகள் இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் சொல்லிட்டு அததான் ஒன்னொன்னா சொல்றாங்க. பகுதினா என்னது பார்த்தோம்னா படி, அந்த ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, முதல்நிலை பகுதி, முதல்நிலை வருது இல்லையா, அததான் பகுதின்றாங்க. படித்தான்ல, படின்றது பகுதி, ஓடினான்றது பகுதி, வான்றது பகுதி. இதே விகுதினா அந்த கடைசியா வருது இல்லையா, ஆண், 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 ஆள், நடந்தனர், அது, அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னது விகுதி, பகுதி விகுதி. இதே இடைநிலை அப்படின்னு பார்த்தோம்னா மேல பார்த்தோம் இல்லையா, இத்து இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி பார்த்தோம்னா காலங்காட்டம். இடைநிலை வந்து பார்த்தோம்னா காலங்காட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரே வந்து காலங்காட்டும் இடைநிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இடைநிலைகள் என்னென்னு பார்த்துக்கணும். நிகழ்காலம்னா கிறு, கின்று, ஆணின்று, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உண்கிறான் வந்துச்சா, கிறு, கிரான், கிறு வந்துச்சா, கின்று வந்துச்சா, இதுல ஆணின்று, நான் நின்றான். ஸோ வந்து மூணுமே வந்திருக்கு. ஸோ இது வந்து நிகழ்காலம், இப்ப நடக்கிற மாதிரி இருக்கு. இறந்த காலம்னா இத்து, இட்டு, ஆறு, சரி, இரு, இன்னு. ஓகேங்களா? தாட்டாராயின், தட்டராயின் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது இறந்த கால இடைநிலை. எதிர்காலம்ல 2 இருந்தா பாபா, ஈஸியாவே நான் வச்சுக்கலாம். இது எதிர்மறைன்னா பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், இல், அல், ஆ, இது 3 என்னது எதிர்மறை இடைநிலை. ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்காலம், நிகழ்காலம் கிறுக்கின்று, ஆணின்று, இறந்த காலம் தட்டர, இன், எதிர்காலம் பவா, எதிர்மறை பார்த்தோன்னா இல்லல்லா, இல்லல்லா அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து என்னது இடைநிலை. ஏன்னா அது காலம் காட்டுன்றதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இது போச்சு. நெக்ஸ்ட் சந்தி, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பதுதான் சந்தி. இது சில இடங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலும் வரும். இது என்னது இடைநிலை, இது பகுதி, இது ரெண்டுக்கும் இடைநிலை வரதான் என்னதுன்னா சந்தி. ஸோ இதுதான் பகுதிக்கும் இடைநிலையும் சந்திக்க வைக்கிற ஒரு இது, அதுதான் சந்தி. சாரியை, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது சாரியை. ஸோ பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது எது, சாரியை. உண்டனன், இதுல முன்கூட்டல் இட்டுக்கூட்டல் அன்னுக்கூட்டல் அண்ணன் வருது. ஸோ இது பார்த்தோம்னா இடைநிலைக்கும் விதிக்கும் இடையில் வரும். ஸோ இது என்னது இடைநிலை இட்டு, இது பார்த்தோம்னா விகுதி. ஸோ இதுக்கு நடுவில் வரதான் என்னதுன்னா சாரியை. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா சாரி, அன், ஆண், இன், அல், அச்சு, இச்சு, அத்து, அம், இது எல்லாமே சாரியை. அடுத்து விகாரம். விகாரம் பார்த்தோம்னா பகுதி, இடைநிலை, விகுதி போன்றவை சேரும் போது இடையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் விகாரம் அப்படின்றாங்க. ஸோ பகுதி, விகுதி, இடைநிலை சேரும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது தோன்றலாம், இல்ல கேடலாம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் வந்து விகாரம், அந்த திரியறத விகாரம்ன்றாங்க. இதுல வந்தான் என்னும் சொல்லில் வா என்னும் பகுதி என்னவா இத குறுகுது பார்த்தோம்னா குறிலா மாறுது, நெடில் வந்து குறிலா மாறுது. ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, பின்வரும் சொற்களின் பகுதியை எடுத்து எழுதுக. ஓகே, இதுல கண்டான், அதுல கான், கேட்டான்னா கேள், வந்தான் வா, எழுதினான்னா எழுது. தொடர்பில்லாத சொற்களை வெட்டமிழுக. பார்த்தான், சொன்னான், பெற்றான், நடப்பான். பார்த்தான்னா இறந்த காலம், சொன்னான் இறந்த காலம், நடப்பானா இறந்த காலம். ஓகே சரி, பெற்றான்னா இறந்த காலம், நடப்பான்னா இனிமேல் தான் நடக்கும். ஸோ அப்படின்னும் போது இதுல தொடர்புல தான் நடப்பான். அடுத்து பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றனர், சிரிக்கின்றாள். இதுல பார்த்தோம்னா பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். ஸோ இது 3 பார்த்தோம்னா என்னதுன்னா நிகழ்காலம் வரும். இது பார்த்தோம்னா இறந்த காலம் வரும். ஸோ அதான் தொடர்பில்லாதது. அடுத்து டேஸ் என்பது பெயர் பகுப்பதம் ஆகும். பெயர் பகுப்பதம் என்னது, கண்ணன். இடைச்சொற்கள் டேஸ் பதம் எப்பவுமே என்னவா இருக்கும், பகா பதமா தான் இருக்கும். மதுரையான்ன்றது மதுரை கூட்டல் இன்னான்வா இடம். பகுப்பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள், குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை சாரின்னா குறைந்தளவு இருக்கணும். அடுத்து ஏவல் வினையாக அமைவது வினை பகுப்பதம். ஏன்னா வினை பகுப்பதம் தான் பிரிக்காத மாதிரி வரணும். அப்படின்னா என்னது வா, படி, அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னது ஏவல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வினை பகுப்பதம் தான் ஏவல் வினையா வரும். இல் என்னும் எதிர்மறை இடைநிலை அமைந்துள்ள வினைச்சொல். இல், கண்டிலன், இது கண்டிலன். செய்தான் இச்சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை இத்து கூட்டல்
செய் கூட்டல், இதை பிரிச்சோம்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். ஸோ இதோட இடைநிலை என்னது? இத்து. அடுத்து பொருட்பெயர் பகுப்பதம். பொருட்பெயர் பகுப்பதம் பொன்னன். இடப்பெயர் பகுப்பதம் சென்னையான். காலப்பெயர் சித்திரையான். சினைப்பெயர் மூக்கான். அடுத்து வருவான். வருவான் இனிமேல் தான் வருவான். எதிர்காலம் காணான். சரி, நடக்கிறான்னா நிகழ்காலம் வரும். பார்த்தான்னா இறந்த காலம். காணான் எதிர்மறை இடைநிலை. வருவான் எதிர்கால இடைநிலை. ஓகே, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, அதை பார்க்கலாம். அழகு, பொலிவு, எழில், பணப்பு. இரக்கம், அருள், பரிவு, கருணை. கிளி, தத்தை, சுகம், கிள்ளை. அடுத்து மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவன்னா சூரியன், பகலவன், ஞாயிறு. ஓகே, இது பார்க்கலாம். சமஸ்தானம். சமஸ்தானம்னா அரசு. முக்கியஸ்தர்னா முதன்மையானவர். சினிமா தியேட்டர் திரையரங்கம். கார் மகிழுந்து. ஏரோப்ளைன் வானூர்தி. இலாக்கா துறை. அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல். பிரதானம். பிரதானம்னா முதன்மை. விஞ்ஞானி விஞ்ஞானம் அறிவியல். பஸ் பேருந்து. ரயில் தொடர்வண்டி. கஜானா கருவூலம். உத்தியோகஸ்தர் அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி. ரஷ்ய நாட்டில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் இருந்தார். அவர் எழுதுவதை மட்டுமே தனது தொழிலாக கொள்ளவில்லை, அவ்வப்போது உளவு தொழிலையும் செய்து வந்தார். ஒரு முறை தொடர்வண்டி நிலையத்தில் அவர் நின்றிருந்த போது அங்கிருந்த பெண்மணி ஒருவர் அவரை கையை தட்டி அழைத்தார். ஐயா, தொடர்வண்டி புறப்படும் நேரமாகிவிட்டது, என் கணவர். ஓகே, இதுல முக்கியமான பாயிண்ட் இதுல லியோ டால்ஸ்டாய் அப்படின்றவங்க பார்த்தோன்னா ஒரு எழுத்தாளர். இது உழைத்தே உண்ண வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வீடும் நாடும் முன்னேறும். அடுத்து செய்க பொருளை செருண செருகருக்கும் எக்தனீர் கூறியது இல்.